திரு பானுச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கார். திரு மதன் அவர்களின் கோலால ஸ்ரீனிவாசியும் தொடர்ந்து இணைந்திருக்குமாறு கேட்டுக்கிறேன். திரு பானுச்சந்திரன், இது ஒரு லார்ஜர் வாரா, ஒரு ரீஜனல் வாரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே ஈராக்கிலிருந்து மிலிஷியாஸ் தாக்குறாங்க, ஹூத்திகள் தீவிரப்படுத்தலாம். வி ஷுட் ரிமெம்பர் தட் ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கிட்ட இன்னும் கூட பல்லாயிரக்கணக்கான மிசைல்கள், வலுவான மிசைல்கள் இருக்கிறது. அது இஸ்ரேல் மீது குண்டுமழை பொழியலாம். ஸோ இந்த தாக்குதல் மேலும் விரிவடையும் நினைக்கிறீங்களா, இல்லை அமெரிக்கா மாதிரி நாடுகள் தலையிட்டு ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுவரையும் இப்ப ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்டா ஒரு ரீஜனல் லெவல்ல தான் நடந்துட்டே இருக்கு. முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி வந்து ஈரான் வந்து ஃபார் ஜியோகிராபிக்கல் ரீசன்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அவங்களோட ப்ராக்சியை வச்சுதான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இது ஆரம்பிச்சது எல்லாமே அந்த ஹமாஸ் கிட்னாப்பிங் ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சது. அப்புறம் ஹமாஸ் வர்சஸ் இஸ்ரேல் ஆச்சு. அப்புறம் ஹிஸ்புல்லா ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஸோ இது பெருசா வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து இதோட இந்த அளவு கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஏர்ஃபோர்ஸ்லாம் யூஸ் பண்ணி திருப்பி இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணானா அவங்க எப்படி ரிட்டாலியேட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம போக தெரியும். பட் ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் வாரா வந்து வரும்னு நினைக்கல நான். வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு மதன், இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 7 இஸ்ரேல் வந்து ஒரு வீழ்த்த முடியாத சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்தது. ஏன்னால் ஹமாஸ் ஊடுருவி தாக்குதல் நடத்தினாங்க. The halo of deterrence of Israel was lost. அதை மீட்டிருக்கிறது, ஒரு அச்ச உணர்வை இஸ்ரேல் மீட்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள் மூலமாக. ஒரு கோஆர்டினேட்டட் கடந்த 1.5 வாரமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மூலமாக அந்த ஒரு ஹேலோ ஆஃப் டிட்டரன்ஸ், ஒரு அச்ச உணர்வை இஸ்ரேல் மீட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களுடைய எதிரிகள் மேல? இல்ல, நிச்சயமா அவங்க அந்த அக்டோபர் 7 செட்பேக்கு பிறகு அவங்களுடைய உளவுத்துறை, ஃபேமஸான உளவுத்துறை மொசாடா இருக்கட்டும், ஷின்பிட்டா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு மீம் மெட்டீரியலா கூட மாத்தினாங்க. பட் இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வருடத்துல ராணுவ ரீதியாகவும் சரி, அவங்க உளவுத்துறை ரீதியாகவும் சரி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை கொடுத்திருக்காங்க. சில ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஆபரேஷன்ஸ், உதாரணத்துக்கு இந்த பேஜர் பிளாஸ்ட்லாம் இருக்கட்டும், அதையும் அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. நிச்சயமா அவங்களுடைய பொசிஷனை அவங்க ரீடைன் பண்ணிட்டாங்க. இந்த டிட்டரன்ஸ் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 10 வருட காலத்துக்கு. இப்ப கடைசியா ஹிஸ்புல்லா கூட பிரச்சனை நடந்தது 2006 ஒரு போர் நடந்தது. ஒரு 22 வருடம் ஒரு இடைவெளி கிடைச்சது அவங்களுக்கு. அந்த ஒரு பீஸ்ஃபுல் பீரியட் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட், லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்டான ஒரு பீஸ்ஃபுல்லான பீஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. இனி அடுத்த ஒரு 10-15 வருடங்களுக்கு இது நிச்சயம் இதோட தாக்கம், அந்த டிட்டரன்ஸ் வந்து நிச்சயமா அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்குமே அது வந்து கொடுக்கும், ஈரான் உட்பட. ரைட். இது மேற்கொண்டு எப்படி நகரப்போகிறது? இப்போ தலையில்லாத ஒரு அமைப்பாக ஹிஸ்புல்லா மாறி இருக்கிறது. அதனது அமைப்பு என்ன செய்யும்? அதை இயக்கக்கூடிய ஈரான் எப்படி இதை கையாளும்? மற்ற மிலிஷியாஸ், ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் போன்ற ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள்லாம் இதில் எப்படி தலையிடுவாங்க? இந்த பதற்றம் குறையுமா இல்லை மேலும் அதிகரிக்குமா அப்படின்னு வரக்கூடிய சில மணி நேரங்களே நமக்கு சாட்சியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.